பிரதமர் சொல்லியிருக்கா. இந்த செம்மணி விவகாரமா இருக்கட்டும், காணாமலாக்கப்பட்ட விவகாரம், அ தற்போது பார்த்தீங்கன்னா, அதிகம் பேசுபொருளா காணப்படுறது இந்த வெள்ளைக்கொடி விவகாரம். அதேபோல ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். இதெல்லாமே கட்டாயம் ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்றா. ஆனா, எவ்வாறா என்ன நீதியா இருந்தாலும், அது உள்நாட்டில கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சாத்தியக்கூறு காணப்படுதா? என்ன சொன்னா, இப்போதைக்கு என்ன பொறுத்தமட்டில நான் இப்ப இந்த புது ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு சிறிய சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. அத நாங்கள் எங்களோட ஜனாதிபதியா இருந்தாலும் சில எங்களோட செம்மணி படுகொலைக்கும் முக்கிய காரணமா இருந்த எங்கட டக்ளஸ் வந்து அதில முக்கிய பங்கு இருக்கிறார். எங்கட மக்களை கூடுதலாக கொண்டு குமித்த யாழ்ப்பாணத்து மக்களுக்கு 100க்கு 90% அவர் தான் காரணம் என்றத நான் சொல்றேன். ஜனாதிபதி அதுக்கும் தான் முடிவெடுப்பேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். செய்வர் என்று தெரியுமா? செய்வர். ஆனால் இங்கே ஸ்ரீலங்காவில் முடிவெடுக்க ஐரோப்பிய வெளிநாடு தான் அதுக்கு என்னென்னு சொன்னால் உலக நாடுகளுக்கு நாங்கள் எல்லா உலக நாடுகளுக்கும் எங்களோட தமிழ் மக்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், எப்படி கொண்டு குவிக்கப்பட்டதுன்றதை எடுத்து உலக நாடுகளுக்கு காட்டணும். மீன் சொன்னால் சும்மா நாங்கள் நாக்கி சுட்ட மாதிரி தானே அப்படியெல்லாம் சுட்டு போனோம், அப்படிலாம் தாக்கப்பட்டுள்ளதெல்லாம். அப்போ நாங்கள் உலக நாடுகளுக்கு அதை எடுத்து காட்டத்தான் போகணும். நாங்கள் அப்படி இங்கே ஸ்ரீலங்காவிலே அதை அந்த பிரச்சனையை செய்யலாம்ன்றது நாங்கள் வேறாவது இருக்கக்கூடாது. எல்லா உலக நாடுகளுக்கு நாங்கள் எங்கள் தமிழர் பட்ட வேதனைகளை எடுத்து காட்டுவோம். தற்போது இந்த அரசாங்கம் வந்து அ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 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 காலகட்டத்தில சமகாலத்தில வந்து தமிழ் பிரதேசங்களுக்கு வந்து அவங்களுடைய அபிவிருத்திகள வந்து கூடுதலாக ஈடுபடுறாங்க. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள வந்து தீர்த்து கொண்டு வராங்க. நிலங்கள் விடுவிப்பாக இருக்கட்டும், பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கட்டும். அண்மையில கூட இந்த பாஸ்போர்ட் அ அலுவலகம் இங்கே வந்து இருந்தது, திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் இங்க மேற்கொள்றதுக்கு அ மாகாண சபை தேர்தலுக்கான வாக்குகளை பெறுவதற்கான சில கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. இத பத்தி நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க இந்த விஷயத்த? என்ன சொல்ல போனால் அதுக்கு நான் உதாரணம் சொல்ல முடியாது. அரசியல் என்று சொல்லிக்க இப்போ எங்கட தமிழ் எம்பி வேணால் அரசியல் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வச்சு பெரிய பிரச்சனை நாங்கள் அப்படி அதை நாங்கள் அப்போ எதிர்கொள்ளேன்னு சொன்னால் அது இவ்வளவு காலம் அதை செய்யாத எங்கட ஜனாதிபதி வந்து அதை திறந்து வச்சுக்கிறான்னு சொல்லிக்க அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்ன்றதை தான் நான் யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லைன்னு சொன்னால் நான் பவனியா போவோம், கொழும்பு போவோம், நகரங்கள் வந்து போகணும். அவரை திறந்து வச்சிருக்கிறான்னு சொல்லிக்க நாங்கள் அரசியல் சம்பந்தமானது அதை நாங்கள் அப்படி ஜனாதிபதி நினச்சி அவர் செய்ததை நாங்கள் அதை நம்ப முடியாது. சில நேரம் இந்த தேர்தல் நடக்க போகும்னு சொல்லி ஒவ்வொரு அமைப்புகளில் உள்ள தங்களோட ஒரு எண்ணங்களை சில வேறு குறிக்கோளை வச்சு இதை வச்சு ஒரு கட்சிகள் இருக்குத்தானே ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தலாம் மக்களுக்கு ஒரு இதை கொடுத்துருக்கலாம் வழியை தான் நினைக்கிறேன். நான் அதை நம்ப